ஆடி சீக்கிரம் போல மெதுவா வர. யோ அது ஆடு மேய்து நதியோ. ஏய் ஜோஜல் முஞ்சியா என்னப்பா? யோ ஒரு ஆட்டை பிடிச்சி வித்துடலையா? யாரையும் காணோம், வா பார்க்கலாம். வா வா வா. ஏய் ஜோஜல அத்தோட ஓடி 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 வீடியா, அது எப்படி ஆடு பிடிக்க முடியும்? நீ லிங்க அவுத்து பிடிச்சிக்கினா நான் பொடி அவுத்தா பிடிக்க முடியும். இது ஒன்றும் குறைச்சி இல்ல, வாய் மட்டும் கீழே. இங்க வா வா, வந்து புடிய கொஞ்சம் கட்டியா புடி விட்டுரு பாரு. ஆடு பிடிச்சாச்சியா, அது போய் பாரு ரோட்ல எவனா எரிச்ச வரானான்னு பாரு. நீ இந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். என்ன பச்சை பசேன்னு கிராமம் கிராமம் தான்க்கா. பின்ன அப்படிதான் இருக்கும் கிராமம்னா. சிட்டில இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா? சிட்டில ஒரு இன்ச்சு கூட கேப் விடாம வீடு கட்டிடுறாங்களே, எப்படி இருக்கும்? அக்கா இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை எல்லாம் வச்சா பெரிய ஆள் ஆயிடலாம்க்கா. டேய் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணைனா வைக்கிறதுக்கு காசு நிறைய செலவாகுமாடா? காசு எல்லாம் அவ்வளவு செலவே இல்லக்கா. இப்போ கவர்மெண்ட்லயே நம்மளுக்கு லோன் தராங்க. என்னன்னா 10,000 ரூபாய் லோன் தருவாங்க. அதை வச்சு 2 ஆடோ 3 ஆடோ வாங்கினா 3 ஆடு 4 ஆடு ஆகும், 4 ஆடு 8 ஆடு ஆகும், 8 ஆடு 16 ஆடு ஆகும். நல்லா சம்பாதிக்கலாம்க்கா. ஆமாடா, இடம் நிறைய இருக்குதுடா. ஆமாக்கா, அந்த சைடு பின்னாடி எல்லாம் வயல் காட்டுலாம் இருக்குல்ல, சும்மா மேய்ச்சி விட்டு குட்டியா போட்டுறோம். 2 வருஷத்துல பெரிய முதலாளி ஆயிடலாம்க்கா நம்ம. சூப்பர். அப்ப வீட்ல இருந்தே நம்ம பிசினஸ் பண்ணலாம்ல? நல்ல ஐடியா தான்க்கா. நானும் வேலையை விட்டுட்டு இதுல இறங்கலாமான்னு பாக்குறேன். பண்ணலாம்டா. அப்பனா எங்கனா ஆடு மாடு எதனா வாங்கலாம் வா. டேய் இங்க வாடி. யாரு ரெண்டும் தொன்ன மாடு மாதிரி இருக்குங்க? ஊர் புதுசா இருக்கறாங்கயா, அவங்க தலைமையில தள்ளி விட்டலையா? அதெல்லாம் செய்யணும். எதனா பிசினஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்ல. ஆமா ஆமாக்கா. ஏம்பா இங்க வாங்கப்பா. யாரா உனக்கு தெரிஞ்சவங்களா? தெரியலையாக்கா. யாரியா, என்ன வேணும்? யாருப்பா நீங்க? இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையா, புதுசா இருக்கிறீங்களா? இப்பதாங்க இங்க பக்கத்துல இடம் வாங்கி வந்திருக்கோம். கிராமத்துல இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா? தம்பி என்ன வேலை பாக்குறாரு? ஐயா நானா சென்னையில ஐடி கம்பெனில வேலை செஞ்சிருந்தேன். ரொம்ப ப்ரெஷரு. அதனாலதான் பச்சை பசேன்னு கிராமத்துக்கு வந்துட்டேன். இங்கே எதனா விவசாயம் எதனா செஞ்சு பொழைக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். ஆமா ஐயா, அதான் நல்லதா இருக்கும்னு தான் கூட்டிட்டு வந்துட்டேன் தம்பிய. ஐடி வேலை செஞ்சானா? பாக்கிறதுக்கு குப்பை பெருக்கு மதிக்கிறான், இவன் ஐடி வேலை செஞ்சான். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? விவசாயம் பண்ண போறியா அனிமலுங்க? ஆமாப்பா பண்ணலாம், தப்பே கிடையாது. விவசாயி கெடுக்கவே கெடுக்காது. இப்போ நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த ஆட்டை நான் விற்க போறேன். இது 3 குட்டி போடும் ஒரு 6 மாசத்துல. இன்னொரு 6 மாசத்துல 6 குட்டி. இதையே வளர்த்தினாவே நீ பணக்காரன் ஆயிடுவ. தம்பி, ஆடு மாடு வளர்க்கறது ஒரு விவசாயம் தான். இந்த ஆட்டை வாங்கி வளங்க, இது ஒரு ராசியான ஆடு. ஓ அப்படியா? உண்மையாவே காம சொல்றது உண்மைதான். ஆடு மாடு வளர்த்து எவ்வளோ பேர் கோடீஸ்வரன் ஆயிக்கிறாங்கக்கா. ஆமாடா, நம்ம வீட்டுல இடம் காலியா தானே இருக்கு. ஆடை வாங்கிட்டு போய் வளர்ப்போமா? நல்ல ஐடியாக்கா. எவ்வளோப்பா அந்த ஆடு? கொடி ஆடு ஈத்துக்கு 3 குட்டி 4 குட்டி போடும். இதையே வச்சுங்க 10,000 ரூபாய் கொடுக்கும். 10,000 ரூபாய்க்கா? ஆமா, பின்ன 1 கிலோ கறி எவ்வளவு வருது? 1200 ரூபாய். அக்கா இந்த ஆடை வச்சு பண்ணைய ஸ்டார்ட் பண்ணுச்சுங்க, கறி வித்தே நம்ம பெரிய பணக்காரனா இல்லக்கா. டேய் அப்பனா 2 வருஷத்துல பண்ணை வச்சு பெரிய பணக்கார ஆயிடுவோம் நம்ம. ஆமாக்கா, அந்த ஆடை வாங்கிக்கலாம்க்கா. நீதான் காசு வச்சுக்கிட்டு எடுத்து கொடுக்கா. வரேன். இந்த குடு அவங்கள்ட்ட. நீயே ஐயா இதாங்க 10,000 ரூபாய் இருக்குது. ஆட்டை கொடுங்க. அக்கா 3 குட்டி 4 குட்டி தள்ளும் போல இருக்குது. செம்மையா இதோட பணக்காரனா ஆயிடுங்க. 10,000 ரூபாய் கிடைச்சது, கிளம்பி. ஐயோ ஆட்டை காணுமே, எங்க வீந்துச்சுன்னு தெரியல. ஐயோ டேய் கர்ம முச்சுனா இங்க என்ன பண்றா? டேய் கழுவி நிக்கிறேன்டா, நீ நேத்துக்கு புலம்பிங்கறா. அப்பல எல்லா ஆடும் வீட்டுக்கு வந்துச்சுடா, ஒரு செவுல ஆடு மட்டும் காணுடா. எங்க தான் போச்சுன்னு தெரியலடா, தண்ணியிலேயாவது வீந்துச்சான்னு தெரியலடா. டேய் ஒரு 1/2 மணி நேரமா இங்க தான்டா உட்காந்துக்கிறேன்டா. ஆடுலாம் இந்த பக்கம் வரல, அப்படியே அங்க போய்க்குத பார்க்கலாம் வா. ஏய் எவனா திட்டிட்டு தாண்டா போயிருப்பான் என் ஆட்டை. அப்பல என் ஆட்டை எடுத்தவன் மட்டும் கையில கட்டாய துண்டு துண்டா வச்சு போட்டோம்டா. மாப்பிள சூப்பர் மாப்பிள, 2 பேரும் ஆடு பிடிச்சு போறாங்க. உங்க பாரு. ஆமா மாப்பிள வாடா. ஏக்கா எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. இந்த ஆடு அடுத்த வாரமே குட்டி போட்டோம்னு நினைக்கிறேன். வயிறுல பெருசா அலையாதடா, அதுக்கு நான் அநியாயத்துக்கு 1 வாரத்துலன்ற 1 மாசம் ஆகும்டா. இல்லங்க. ஏய் யார் அது? ஏன்றீங்களே? என்ன யார் விட்ட ஆட யார் தூக்கின்னு போறது? எங்க வீட்டு ஆடு நாங்க கூட்டிட்டு போறோம். உனக்கு என்ன வந்தது? ஏய் திட்டி போட்டீங்களா? எல்லா ஆடும் வீட்டுக்கு வந்துச்சு, ஒரு ஆடு மட்டும் காணுன்னு பார்த்தா நீங்க தான் திருடிட்டு வந்துக்கிறீங்களா? மாப்பிள இவங்களை சும்மா விட கூடாதா? பல்லுகள்லாம் பறந்துடும். யாரை பார்த்து திருட்டு கொட்டுங்கன்றீங்க?
பணம் குத்து வாங்கிட்டு வந்துக்கிறோம் 10,000 ரூபாய் குத்து. ஏய் பானை ஓட்டு பண்ணீங்களா? பிசினஸ் பண்றதுக்காக தான் ஆடு 10,000 ரூபாய் குத்து இப்பதான் வாங்கிட்டு வந்தான். உங்க ஆடுன்றீங்க? நாங்க ஆடு பண்ண வைக்கிறதுக்காக 10,000 ரூபாய் குத்து வாங்கிட்டு வந்துக்கிறோம். திருட்டு கொட்டுங்களான்றீங்க. என்ன நெக்கா உங்களுக்கு? ஏய் சாணி உருண்டை பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தா உன் பணத்தை போட்டு பிசினஸ் பண்றா. யார்கிட்ட திருட்டு வந்து பிசினஸ் பண்றா? ஏய் மூங்கில் கொத்து என்ன ஓவரா துள்ற? காசு குத்து தான் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓசில ஒண்ணா வாங்கிட்டு வரல. மாப்பிள்ள என்னடா இந்த அரிசி மூட்டை ஓவரா பேசி நிமிடம் பாத்து நிக்கிறேன். என்னன்னு கேட்டா? ஏமா யாருக்கிட்ட துட்டு குத்து வாங்கினா ஆட்டுக்கு சொந்தக்காரன் தோக்குறான். ஏக்கா என்னக்கா இப்படி பேசுறாங்க? டபர்ப்பா இப்பதான் ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் வந்து 10,000 ரூபாய்க்கு ஆடை வித்துட்டு போனாங்க. இப்பதான் வாங்கணும். அவங்க அப்படிதான் போயின்னு இருக்காங்க. போய் பாருங்க அங்க. யார்கிட்ட யாரு வித்தா? இங்க பாரு இவ்வளவுதான் மரியாதை. தேவையில்லாம பேசிருக்காதீங்க. இது எங்க ஆடுது. வேலையை பார்த்துட்டு போங்க. எத்தனை வாடா? நீ என்ன வேணா பண்ணிக்க. ஏன்பா குடிப்பா ஆட்டம். போலீஸ் இருக்குன்றாங்க. 10,000 ரூபாய் நம்ம காசு போச்சுக்கா. என்னடா இது? ஐயோ இந்த திட்டு பசங்க என்னன்னு தெரியலக்கா. நம்ம காசு அப்பனா போச்சு. போச்சு அந்த கேள்வி நம்மள ஏமாத்திச்சீங்களா? ஏக்கா 10,000 ரூபாய் போச்சேக்கா. என்னக்கா பண்றது இப்போ? டேய் அவங்க போலீஸ் கெலிஸ்னு சொல்றாங்களடா. எப்படிடா நம்மளால சமாளிக்க முடியும்? நம்மளே இந்த ஊருக்கு வந்தது புதுசு. நீ ஐடி வேலை செஞ்சிருந்தியே ஒழுங்கா செஞ்சிருக்கலாம்ல. விவசாயி வேலை செய்யணும். நீ ஐடி வேலை செஞ்சா ஐடி வேலை மட்டும் தான் செய்யணும். யாராருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதுதான்டா செய்ய முடியும். ஏக்கா ஐடி வேலை செய்யறவன் விவசாயம் பண்ண முடியாதா? நம்மளாலயும் முடியும்க்கா. ஏன் முடியாது? வாக்கா போய் பண்ணுவோம். ஏக்கா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம்க்கா. ஆடு இல்லைன்னா என்ன மாடை வச்சு விவசாயம் பண்ணுவோம். வாக்கா. ஆட்டுக்கு இப்பதான் 10,000 ரூபாய் பச்சா வச்சேன். இப்ப மாட்டுக்கு 1,00,000 ரூபாய் வைக்கலான்னு பாக்குறியா? என்ன போண்டி ஆக்காம போக மாட்டேன் நீ. எல்லாருக்கும் வணக்கம். நானும் 10 வருஷமா பணமாட்டில் தான் நடிச்சிருந்தேன். அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சின்ன வருத்தம் ஆகிப்போச்சு. அதனால நான் நின்றுட்டு கம்பெனிக்கு போயிருந்தேன். காட்டுறம்பாக்கம் போய் செஞ்சா எல்லாமே வந்து ஐயோ முருகேசா நீயா அந்த வேலைக்கு வந்த, நீ நடிக்காதா அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் ஓனரும் பார்த்துட்டு நீ வேணா போய் நடி, என் புள்ள பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதோட வந்துட்டேன். வர்ற வழியில் இவங்க தச்சையில் வந்து மாட்டினாங்க. என்னன்னு கேட்டால் நான் கம்பெனி தான் போகிறேன் எங்கேயும் போகலன்னு கேட்டேன். சொன்னேன் இல்லை நான் கொடுக்குறேன் நீ வாங்க நடிங்க அப்படின்னு இவங்க கூப்பிட்டாங்க. இவங்க கூப்பிட்டு கொடுத்தா இவங்களோட வந்து நடிச்சுக்கிறேன். மன வருத்தம் அதனால் போகல. இதில் வேறு எந்த ஒரு ஃபால்ட்டு கிடையாது. இப்போ ஜனங்க என்ன நினைக்குது, பணம் அதிகமாக கொடுக்குறா இருக்குது அதனால தான் முருகேசன் அங்கே போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களே என் மேலே கோச்சிக்காதீங்க. இனிமேல் இதில் தான் நடிக்க போகிறேன். அந்த சேனலில் எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனல்லையும் ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பி தான் நானும் செஞ்சுக்கிறேன். ஆனால் அழகேசன் அதில் முருகேசன் இவ்வளோ தான் வித்தியாசம். வேறு எந்த வித ஃபால்ட்டு கிடையாது. பன் டைம் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி வணக்கம்.